அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்ப எப்படி நாம் நீதிமான் ஆகிறோமா? நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான் ஆகிறது இல்லை. முதலாவது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்னவென்றால் விசுவாசம் தான். நாம் பல நேரங்களில் இந்த விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ளுகிறதும் இல்லை, கவனிக்கிறதும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாக மாறுவதற்கு நீ எதுவும் செய்ய முடியாதுப்பா. ஆனால் உனக்கு எளிமையாக நீ நீதிமானாக மாற முடியும். நான் உன்னை நீதிமானாக மாற்ற முடியும். அதற்கு உனக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். தேவன் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் நமக்கு இருக்கக்கூடிய விசுவாசம் நம்ம என்னவாக மாற்றுகிறதா? அவருக்கு முன்பதாக நீதிமானாக மாற்றுகிறது. நாம் செய்கிற செயல்களினால் நாம் நீதிமானாக மாறவில்லை, இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக மாறுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால், ஒரு மலை இருக்கிறது, பெரிய மலை. மலைக்கு அந்த புறத்தில் தேவன் இருக்கிறார், நாம் இந்த பக்கத்தில் இருக்கிறோம். நாம் தேவனண்டை சேரணும் அப்படின்னா இந்த மலையை ஏறி அந்த சைடு போகணும்னா நாம் ஏறி ஏறி பார்க்கலாம், கீழே விழுந்து விடுகிறோம். ஏறி ஏறி பார்க்கிறோம், கீழே விழுந்து விடுகிறோம். நம்மால் ஒரு நாளும் மலையில் ஏறி அந்த சைடு போகவே முடியாது. அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் நியாயப்பிரமாணம். நீங்கள் எத்தனை முறை முயற்சித்தாலும் மீண்டும் மீண்டும் நம்மால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நம்மால் கூடவே கூடாது, மனிதர்களால் கூடாது. அப்போ நம்மளால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாதுங்கிற நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நீ மலை மீது நீயாக ஏறி அங்கே வர தேவையில்ல. மலைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு டனலை போடுற. நீ ஏற வேண்டாம், நான் உனக்காக என்ன பண்றேன்? பாதை ஏற்படுத்துகிறேன். நீயே அதன் வழியாக என்ன பண்ண முடியும்? தேவனிடத்தில் சேர முடியும். நீங்களும் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம், அல்லது இயேசுவை அறியாத ஒரு இடத்திலிருந்து, ஒரு மார்க்கத்திலிருந்து தேவனுடைய வந்திருக்கலாம். எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாமல் நீ நீதிமானாக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார், விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். நாம் கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வரலாம், பல வருடங்களாக ஆவிக்குரிய பாரம்பரியத்திலிருந்து வரலாம், எத்தனை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது யாருன்னே தெரியாது, இயேசு இப்போதான் எனக்கு தெரியும். நீ யாராக இரு, எவராக இரு, நீ எவராக இருந்தாலும் எவர்களுக்குள்ளும் விசுவாசம்னு ஒன்றும் வாழ்க்கையில் இல்லாமல், இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இல்லாமல் நீ நீதிமானாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து, அவர் மேல் இருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? முழு மனதோடு இயேசு கிறிஸ்து தான், அவர் மூலமாக மட்டும்தான் நான் நீதிமானாக வாழ முடியும், நீதிமானாக மாற முடியும் என்கிற விசுவாசம் நம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்கிறதா என்பதை நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். அதற்கு தான் ஒரு எடுத்துக்காட்டையும் அவர் அதே பகுதியில் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார். வாசிக்க வேண்டாம், நான் வேகமாக கடந்து செல்கிறேன். ஆபிரகாம் நியாயப்பிரமாணங்கள்லாம் வருவதற்கு 400 வருடத்திற்கு முன்பதாகவே வாழுகிறார். நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் மோசேன் காலகட்டத்தில் தான் வருகிறது. ஆனால் ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டம் இதற்கெல்லாம் முன்னாடி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு பின்பதாக தான் யாரெல்லாம் வரா? மோசே பிறக்கிறார். அப்போ ஆபிரகாம் அது எல்லாவற்றுக்கும் முன்பதாக வாழுகிறார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றார், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு தேவன் நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் செய்த செயல்களினால் அவன் நீதிமானாக மாறவில்லை, அவன் தேவனை விசுவாசித்தான், அதனால் நீதிமானாக மாறினான்.
முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, நியாயப்பிரமாணம் அல்ல, நான் செய்கிற செயல்கள் அல்ல என்னை நீதிமானாக மாற்றுகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமானாக மாற்றும். அந்த விசுவாசத்தில் வளர அவர் நமக்கு கிருபை தருவாராக.